பார்க்கணுமா இப்படி வந்து பார்க்க வச்சுட்டாங்க உங்களை. very young boy sir. Engineer. Suddenly a surge of crowd came. We were stuck in the center. எங்களால் லெஃப்ட் சைடும் போக முடியல, ரைட் சைடும் We போக couldn't go முடியல, either to the left side. சென்டரில் மட்டும் தான் போக We were stuck in the center. அந்த மாதிரி எங்களை எதுவுமே பண்ண முடியல. We couldn't do anything. ஆகுனா போயிட்டே இருக்கணும். நாங்கள் We were just trying to struggle and walk. போயிட்டே இருக்கணும். என்ன ஆச்சுன்னா ஒரு பில்டிங் எங்கிருந்து ஒரு லைன் சொல்லி தெரிஞ்சது. ஒரு எல்லோ கலர் ரோப் எடுத்துட்டு உள்ள ஒரு 20 to 30 members உள்ள வந்துட்டாங்க. We didn't know. Suddenly some 20 to 30 people carrying a yellow color robe. They suddenly walked into the crowd from somewhere. We didn't know from where they came. வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் புள்ளி ரொம்ப தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. They just pushed the student's hand. Like in front of me, he slipped. They pulled him. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த டைமில் என்னாச்சு எங்களுக்கே தெரியும். 10 to 15 minutes, we didn't even know what has happened. அந்த டைமிங்கில் அந்த 20 மினிட்ஸ் நெட்வொர்க்கு ஒருத்தருக்கு ஃபோன் போடுங்க சார். ஒருத்தருக்கு நான் கூட்டம் நிறைய Mobile phone down for நான் 20 வந்து minutes. பையனுக்கு ஃபோன் பண்ணுறேன். பையன் சேஃபாக Out of panicky mode, I'm calling my son, whether my son is safe. No network, no mobile connection. நான் என்னோட ஃபோன், பாப்பா ஃபோன், அப்புறம் மருமகன் ஃபோன், எல்லாத்து ஃபோனையும் பண்ணுறோம், எடுக்கல. அப்புறம் ஃப்ரெண்டுக்கு பண்ணால் அவங்க பேசுறது எங்களுக்கு சுத்தமாக கேட்கல. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு தான் பையன் ஃபோன் பண்ணி, அம்மா ரவியன்னா மிஸ்ஸிங், ரவியன்னா மட்டும் காணோம், நாங்கள் தேடிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அவன் ஃபோன்லேருந்து எனக்கு ஃபோன் வந்து அவன் திட்டம் எங்கடா தொலைஞ்ச அப்படின்னு திட்டுறப்போ அவன் அம்மா ரவியண்ணா ஃபோன் தொலைஞ்சிச்சு, யாரும் எடுத்து கொடுத்தாங்கம்மா, நான் வாங்கிட்டு வந்துட்டேன், ரவியண்ணா எனக்கு காணோம், நாங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் போய் தொலாவுறோம், போய் சொல்லாமல் சொல்லுங்களா. வந்தவங்க பக்கத்தில் அச்சஸ் சொல்கிறவங்க இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் நாங்கள் நிற்கிறோம். They will find, they told some nearby hospital, son must be there. அங்கே இருந்து எல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க. இந்த மாதிரி பசங்களாம் கொண்டு வந்து போனப்போ எனக்கு பயம் வந்துருச்சு. ஃபோன் பண்ணி எடுக்கல, இவங்க கேட்டால் அம்மா ரவி ஜிஹெச்சில் இருக்கேன்னு சொல்லி போய் பார்த்துட்டு வரோன்னு தான் சொன்னோம். ஒன்றும் ஆயிருக்காது, கவலைப்படாது. Finally, they told me my son is in GH, he's safe, and they told me that they want to go and see the son. ஒரு மறுபடியும் அடுத்த கால் வந்து ரவி நம்ம விட்டுட்டு போயிட்டாமா. Next call I got that Ravi has left us. அந்த மாதிரி போகிற பையன் கிடையாது, இந்த கூட்டத்துக்கு போகிற பையன். My son never goes to crowd, is very disciplined boy. பார்க்கணும்னு போனதனால போயிருந்தேன். He just went only out of எல்லாருமே போயிருந்தோம், எல்லாரும் போயிருந்தோம். எங்களை சேவ் பண்ணலாம். அம்மா அந்த குழந்தை, சின்ன குழந்தை தூக்கிட்டு இன்னொரு குழந்தை தூக்கிட்டு நான் போயிருந்தேன். நீங்கள் நிற்கக்கூடாதுன்னு என்னை பல்ல கடிச்சு. In fact, I also went to watch Mr. Vijay with 2 children. My son told me, you should not come to a crowd. So he chased me away along with my two younger kids also. So, but my son was inside them. எங்களை கொண்டு போய் அந்த கேவிபி பேங்க்குள்ளே கொண்டு போய் அந்த வேடிக்கை நிறுத்திட்டு வாட்ச்மேன்ட்ட சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் தான் உள்ளே நிற்கிட்டுனா சொல்கிறேன். அம்மா அவர் நின்று கை காமிச்சிட்டு வராரு, எங்கேருந்து பார்த்தாலும் அவரை பார்க்கலாம். On top of the vehicle, showing hands. So, no problem, people are watching. Suddenly, some police or somebody told him to go inside the vehicle. Vijay went inside the vehicle. The vehicle was moving with Vijay sitting in the front. So, suddenly, all crowd came to watch. That is where the confusion. விஜய் ஃப்ரெண்டில் கூட உட்கார விடல. அந்த க்ரௌடு எல்லாமே விஜய் பகவான் சொல்லிட்டு உள்ள போட்டாங்க. All the crowd rushing towards the car because they could see from him from top. Suddenly going inside, everybody came there. That is where the commotion started. அங்கே இருந்து தான் எல்லாம் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருந்துச்சு, அது வரைக்கும் ஃப்ரீயாக இருந்த க்ரௌடு. அது கொஞ்சம் எல்லாம் ஜாலியாக அது ஃப்ரீயாக நடந்து போயிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு 30 to 40 மெம்பர்ஸ் உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது எல்லோ கலர் ரோப் எடுத்து வரையில தங்குறாங்க, எல்லாத்தையும் தங்குறாங்க. But yellow color robe, people came suddenly. Second commotion and confusion. எங்களால் எதுவும் பண்ண முடியல, வெளியே போக முடியல. ரைட் சைடில் போனால் உள்ளே தங்குறாங்க. தகுதி சொல்கிற வரைக்கும் கீழே விழுந்து முடிச்சுட்டாங்களா சார்? அதுதான் எங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா ஜென்ரேட்டர் ரூமுக்கு வந்து ஃபோன் எடுத்துன்னு சொல்கிறாங்க. அவர் கீழே விழுந்தாரா இல்லை ஜென்ரேட்டர் இருந்தாரா, எங்களுக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்குது. The confusion for me is I really don't know how he died. எங்களுக்கு His mobile phone was placed near the generator room of Mr. Vijay Sirali. So we are not very sure whether he fell down or somebody pushed him or somebody walked over. பட் ஆனால் அவரோட பாடியில் ஃபுல்லாக பண்ணிடுது. Whole body was covered with the cheppal, all cheppal stamping thing. That means he may have gone close to the vehicle. Yeah. And a lot of people He's came not on. close to the vehicle. He's close to the vehicle. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும், மீ டு லவ் யூ தேங்க் யூ அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல்
பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.